நான் நான் இந்த மெடிசனை குடுக்கலையே சிவா. ஸ்டெல்லா இருக்கால, அவதான் நீ பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசனை கொடுத்தா. ஓ, அப்படின்னா மினிஸ்டருக்கு நீ மெடிசன் குடுக்கல, அப்படிதானே? ஆமா சிவா, நான் எந்த மெடிசனும் குடுக்கல, ஸ்டெல்லா தான் கொடுத்தா. ஸ்டெல்லா, உள்ளவா. குட்டி, இங்க பாரு, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இப்பவே கிளம்பி உன் கிராமத்துக்கு போயிடு. நான் சொல்ற வரைக்கும் நீங்க வரக்கூடாது, புரிஞ்சுதா? நான் தான் மெடிசனை மாத்தி கொடுத்தேன்னு நீ யார்கிட்டயாவது சொன்ன, அவ்வளவுதான். நீ ஏன் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த ஹாஸ்பிட்டலையும் ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியே நீயும் அம்மாவும் உன் கிராமத்துக்கு போயிடுங்க. மாசம் மாசம் நான் உங்களுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். கிளம்பு. வணக்கம் சார். வணக்கம். என்னம்மா காலையில இருந்து என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களாமே, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. நான் இதுக்கு முன்னாடி தேவராஜ் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னம்மா சொல்ற? நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த டாக்டர் ஸ்னேகா தான் காரணமா? ஆமா சார். இந்த உண்மையை நான் டாக்டர் சிவா கிட்ட சொன்னதுனால அவங்க என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. என்ன வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பினத பத்தி கவலையே இல்ல சார். ஆனா டாக்டர் சிவாவை மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க சார். அவர் எந்த தப்புமே பண்ணல சார். செய்யாத தப்புக்கு அவருக்கு தண்டனை கிடைச்சதை நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லா உண்மையும் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டேன்.